அதர்வாவோட இதே முரளி படம் ஆகஸ்ட் 7 ஓடிடில வரப்போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இது ரிலீஸ் ஆகும். துருவிக்ரமோட துருவிக்ரம் 4 மூவிக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண போறதா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசெண்டா கூட இந்த மூவிக்கான பூஜை எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பூஜை போட்டோஸும் ரிலீஸ் ஆச்சு. கரண் அரவிந்த் குமார் டைரக்ஷன்ல துருவிக்ரம், சாய் தீனா, பிருத்திவி நடிக்கிறாங்க. அர்ஜுன் தாஸோட ஒன்ஸ் மோர் படம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க. முடர்கூடம் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளை காலையில 11:11 இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும். நவீன் டைரக்ஷன்ல நவீன், சென்ராயன், ஓவியா நடிக்கிறாங்க. விஷாலோட மகட மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜோட டிசி மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 7 மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு டிசென்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு டிசென்டான ஓப்பனிங் இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மாளவிகா மோகனனோட பர்த்டே ஸ்பெஷலா சர்தார் 2 மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நானியோட தி பாரடைஸ் மூவிக்கான டீசர் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் ஒரு புது போஸ்டர் விட்டு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீகாந்தோட டைரக்ஷன்ல நானி, மோகன் பாபு நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. படம் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும். மோகன்ராஜா டைரக்ஷன்ல கார்த்தி ஒரு படம் ஒன்று நடிக்க போறத நேற்றுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த மூவில ஃபீமேல் லீடா நயன்தாரா அண்ட் த்ரிஷான்னு 2 பேர் அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2 பேர்ல யார் ஓகே சொல்றாங்களோ அவங்க இந்த மூவில ஃபீமேல் லீடா நடிப்பாங்க. யார் நடிக்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரியா அரசன் படம் பத்தி இப்ப பேசியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் என்னோட கேரக்டர் வந்து சந்திரா தான். வடச்சென்னையில வரக்கூடிய அதே கேரக்டர் தான். நான் சிம்புக்கு அம்மாலாம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. ரொம்ப நாளாவே நியூஸ் வந்துச்சு ஆண்ட்ரியா இந்த மூவில சிம்புக்கு அம்மாவை நடிக்க போறதா. சோ அது இல்லங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அஜித்தோட கிளாடியேட்டர்ஸ் டாக்குமெண்ட்ரி மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட சூர்யா 48 மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ரீசெண்டா முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஆகஸ்ட் 2 வீக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஒரு 10 டேஸ் கிட்ட பிளான் பண்ணிருக்காங்க. அதை முடிச்சுட்டு லொகேஷன் மாத்திட்டு அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும். சூர்யா இந்த மூவில பாத்தீங்கன்னா டாக்டரா தான் நடிக்கிறாரு. சோ இந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்ல சூர்யா டாக்டரா நடிக்கிற சீன்ஸை தான் ஷூட் பண்றாங்க. ஜெய்பீம் படம் மாதிரி இந்த படமும் ஒரு சாலிடான படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மோகன்ராஜா மோஸ்ட்லி ரீமேக் படம் தானே எடுப்பாரு. சோ கார்த்தி வச்சு அவர் எடுக்கிற படம் ரீமேக் படமா இல்ல ஒரிஜினல் ஸ்டோரியா, அண்ட் இன்னொருத்தர் தளபதி 65 அவர் எடுக்கிறதா இருந்துச்சு, அந்த படமா இல்ல வேற படமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரிஜினல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு அந்த நியூஸ் படி பார்க்கும்போது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படம் ரெண்டுமே ஹிட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லி படம் ஹிட் தான். விடாமுயற்சி படம் குட் பேட் அக்லி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு. ஜெயிலர் 2 மூவிக்கான அப்டேட் இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. போன மாசமே அப்டேட் வரணும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா போன மாசம் எதுவும் பெருசா அப்டேட் வரல. படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் பெரிய கேப் இருக்கு. இந்த மாசமும் இருக்கு, அடுத்த மாசமும் இருக்கு. சோ இந்த மாசத்தோட எண்ட்ல மோஸ்ட்லி அப்டேட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் தான் அப்டேட் வரும். சிவகார்த்திகேயன், ராம்குமார், பாலகிருஷ்ணன் காம்போ மூவிக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி சேயன் படத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கான அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த கிளாடியேட்டர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் அதை பத்தி ரிலீஸ்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு போஸ்டர்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். என்னோட கெஸ் படி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படின்னு எங்களோட பிக்கஸ்ட் ஹிட் மூவிஸ் எல்லாத்தையுமே ஃபெஸ்டிவல் டைம்ல ரீரிலீஸ் பண்ணலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபெஸ்டிவல் டைம்ல நார்மலாவே பெரிய மூவிஸ் ரிலீஸ் ஆகும். சோ அந்த புது படங்களுக்கு இடையில ரீரிலீஸ் படங்களை விட மாட்டாங்க. அர்ஜுனோட பர்த்டேக்கு அவர் மூவிஸ்ல இருந்து அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்கு. இட்லி கடை படம் ஹிட்டா ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி பலமுறை நான் பேசியிருக்கேன். இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ரீசெண்டா தான் போச்சு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.